பொறியியல் படிப்பில் சேர புதிய மதிப்பெண் முறை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்கள் நம்முடைய செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், இந்த புதிய மதிப்பெண் முறை அப்படின்னா என்ன? இது மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் எனப்படுகின்ற ஏஐசிடியினுடைய அந்த விதிமுறைகளை பின்பற்றி தற்பொழுது தமிழக அரசு புதிய அரசாணையை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி இனி பொறியியல் படிப்பில் சேர குறைந்தபட்ச மதிப்பெண்களாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு 40 மதிப்பெண்களும், பிற்படுத்தப்பட்ட மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 45 மதிப்பெண்களாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடைமுறை இந்த ஆண்டே அமலுக்கு வருகின்றது. அதற்கான அரசாணையை தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்றது. இது கடந்த 2011-12 ஆண்டு ஏஐசிடி தற்பொழுது இதுவரை நடைமுறையில் இருந்த இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 45 மதிப்பெண்களும், அதே போல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருந்த 35 மதிப்பெண்களையும், அதே போல பொதுப்பிரிவினருக்கு இருந்த 50% மதிப்பெண்களையும் 2011-12 ஆண்டு மாற்றி அமைத்தது. அதனை ஏற்க மறுத்த தமிழக அரசு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஆனால் வழக்கில் தமிழக அரசு தற்பொழுது பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. அதன்படி தற்பொழுது புதிய மதிப்பெண் முறை மாற்றப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 35 40ஆகவும், அதே போல பொதுப்பிரிவினருக்கு 50 45 மதிப்பெண்களாகவும் குறைக்கப்பட்ட அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. இந்த நடைமுறை இந்த ஆண்டு அமலுக்கு வருகின்றது. இதன் காரணமாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட அருந்ததிய மாணவர்கள் அவர்கள் குறைந்தபட்ச மதிப்பெண் 40 மதிப்பெண்களை பெற்றால் மட்டுமே பொறியியல் படிப்பில் முதலாம் ஆண்டில் சேர முடியும். எனவே தற்பொழுது 12ஆம் வகுப்பில் முதல் பிரிவில் கணித பிரிவில் பயிலக்கூடிய மாணவர்கள் கணிதம், வேதியியல் உள்ளிட்ட பாடங்களில் குறைந்தபட்ச மதிப்பெண்களாக 45, தாழ்த்தப்பட்ட மற்றும் அருந்ததிய மாணவர்கள் 40 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்பது தற்பொழுது அரசாணை மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்.